இதனாலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். சர்வ தேவனே, இந்த வேலைக்காக நன்றி இசப்பா. இந்த வேலையிலே இந்த வார்த்தையை கொடுக்க கர்த்தருடைய பெரிய கிருபைக்கு நன்றி. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு தேவநாயகத்தை கொடுக்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, சங்கீதம் 105 சங்கீதத்துல எனக்கு வசனம் போட்டுக்கிட்டா 4 வசனம் போட்டிருக்குது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. கர்த்தரும் அவருடைய வல்லமையை என்ன செய்வாங்க தேவனுடைய பிள்ளைகள் நாடகம். அந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்னா ஊழியம் செய்யற பிள்ளைகள் ஆண்டோடைய வல்லமை என்ன செய்யணும், ஆண்டோட வல்லமை இருக்கும்போது அந்த வல்லமைக்கு தான் பிசாசு நடுங்குவான். நம்ம இன்னைக்கு வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அடுத்த கவி போட்டிருக்குது, அவருடைய சமூகத்தின் நித்தமும் தேடுகள். ஏதோ ஒரு சில நிமிடம் நின்று ஜெபம் பண்ணிட்டு போறது இல்ல, ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு போறது இல்ல. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மணிக்கணக்கா தேவ சமூகத்தை என்ன செய்யணும், ஜெபிக்கணும். மணிக்கணக்கா ஜெபிக்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்துல ஆண்டவரோடு தேவனை ஆராதனை பண்ணி தேவனை ஆராதிச்சு ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்க 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 தான் தேவ வல்லமை நமக்குள்ள என்ன செய்யும், இறங்கி வந்துட்டு ஆண்டவர் என்ன நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். ஆவியானவர் நமக்கு என்ன செயல்பட முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட வேண்டுமானால் நம்ம தேவ சமூகத்தை என்ன செய்யணும்னா வல்லமையா என்ன செய்யணும், வெளிப்படணும். அவர் நம்மளை வல்லமே வெளிப்படுத்துறதுக்கு நமக்குள்ள அவர் என்ன செய்யணும், இறங்கி வரும். அப்போ தேவ சமூகத்தை அதிகமா என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். தேவ சமூகத்தை அதிகமா தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னுட்டா ஆண்டவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்தாரா, இரவு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல போய் என்ன செஞ்சாரா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால ஆண்டவர் போன ஒவ்வொரு இடத்துலயும் அற்புதங்கள் தான். ஆண்டவர் போய் சென்ற இடத்துல எல்லாம் அதிசயங்கள் தான். அவர் செய்கிற எல்லாம் அவர் மார்க் 5ஆம் அதிகாரத்துல கூட போட்டிருக்குது. அவர் வருகிற கேள்விப்படும் போது ஒரு சகோதரிக்கு பயங்கரமான வியாதினால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்க வைத்தியத்து போய் அநேக வைத்தியத்து போய் பார்த்தாங்க. அவங்க வைத்தியத்து போய் என்ன செய்யல, அவங்க பணம்லாம் செலவழிந்ததை தவிர அவங்களுக்கு சுகமாகல அப்படின்னு தான் போட்டிருக்கு. சுகமே இல்லை அவங்களுக்கு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா வைத்தியத்தையும் போயிட்டு வந்தாச்சு. அவங்களுடைய இருக்கிற எல்லா ஆஸ்தியும் அவங்க என்ன செஞ்சாங்க, செலவழிச்சுட்டாங்க. சற்றாக என்ன செய்யல, குணமாக்கல அப்படின்னு குணமாக்க படலைன்னு சொல்லி பைபிள் வசனத்துல இருக்கு. சங்கீது மார்க் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 25 வசனம் போட்டிருக்கு. அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ அநேக வைத்தியங்களை மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாக என்ன செய்யல, குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அவங்க பணம் நமக்கு எல்லாம் செலவழிச்சிட்டு சுகமாகல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் இயேசு பத்தி எடுக்கிறாங்க, கேள்விப்படுறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவனாலதான் முடியும். அவர் விடுதலை கொடுக்கதான் அந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாரு. ஏசப்பா விடுதலை கொடுக்கதான் அந்த உலகத்துல எல்லாரும் பிசாசு பிடியில கிடக்கிற யாவரையும் திரிக்குதான் தேவனாகி வந்தார். ஏசப்பா ஆண்டவர் வந்தார். பிசாசுகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டால் வேதத்துல பாக்குறோம். ஆனால் பிசாசுகளில் அன்னைக்கு பிசாசு தான் நினைச்சுனா சுற்றி வளைச்சி ஜனங்களை நினைச்சுனா நோயில பயங்கரமான நோயை சந்திக்க வைக்கிறான், பயங்கரமான போராட்டங்களை சந்திக்க வைக்கிறான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் சமாதானம் இல்லாத பிரச்சனை கொண்டு வரது எல்லாமே அந்த சாத்தான் பிசாசு.
குடும்பங்கள்ல இறங்கி அப்படி இப்படி கலக்கிப்பான். அதுல இருந்து விடுதலை பண்ணதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள இறங்கி வந்து ஜனங்களை என்ன செஞ்சார்? மீட்டெடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகள், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்துக்கு போய் சகல அதிகாரம் படைத்த தேவன். அந்த தேவன் என்ன செய்தார்? இயேசுவை குறித்த மகள் கேள்விப்படுறாங்க. 27ஆம் வசனத்துல, மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்ய பார்த்துக்கிட்டே இருக்கிற இயேசு அந்த பண்ணாங்க. என்ன செய்யறாரு? வாரார். அந்த பகுதியில இயேசு வருவாருன்னு கேள்விப்படுறார். இயேசு அந்த பகுதியில வர்றாங்க. ஏசப்பா வந்தவரை என்ன செய்றாங்க? சண்டை குற்றத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். வஸ்திரத்தையே தொட்டார். நிறைய போய் ஆண்டு நேரில் பேச முடியல, நேரில் பார்க்க முடியல. ஆனா வஸ்திரத்தால தொட்டால சுகமாகணும்னு சொல்லி அவனுடைய ஏக்கங்கள், இந்த உலகத்துல நான் நல்லபடியா இருக்கணுங்கிற அந்த ஒரு ஏக்கங்கள், பணங்கள் இல்லை, எல்லாம் செலவழிந்துட்டு ஒரு நோயில ஆயிட்டான், நோயாயிட்டான். அந்த நோயில இருந்து விடுதலை வேணும்னா ஏசப்பா வருகிறது கேள்விப்பட்ட உடனே அவன் போய் பின்னாலே போய் வஸ்திரத்தை போய் என்ன செஞ்சான்? தொட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். 29ஆம் வசனத்துல, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி அவன் என்ன செஞ்சான்? ஆரோக்கியம் அடைந்து அவள் அந்த சரீரத்தை என்ன செஞ்சான்? உணர்ந்தான். அந்த ஆரோக்கியம் அடைகிற சரீரத்தை உணர்ந்தாள். இந்த அன்பு சகோதர சகோதரே, அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை எடுத்துட்டு அவனுக்கு அப்போதான் ஆண்டு நினைச்சிட சடை கொடுத்துட்டு போகும்போது திரும்பி பார்க்காரு. என்னது வல்லமை புறப்பட்டது, இனி தொட்டது யாருன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப அந்த வல்லமை ஆண்டவர் ஜபம் பண்ணி தேவாதி தேவன் சர்வ வல்லமை தேவன் வல்லமை ஒரு மகளுக்கு புறப்பட்டு போனா அந்த வல்லமை நம்ம நாட வேண்டுமானால் நித்தமும் சமூகத்தை தேடணும். ஒரு வல்லமை நம்ம நினைச்சணும், நாடணும். அப்படின்னா சங்கீதம் 105ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் போடுது. அதனால நித்தமா சமூகத்தை நினைச்சணும், தேடணும். மணிக்கணக்கா தேவ பிள்ளைகள் நினைச்சணும். இன்னைக்கு பெரிய பெரிய கத்துடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், பெரிய பெரிய ஊழியத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சும்மா அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் எதை நின்று ஜெபம் பண்ணிட்டு போறதே கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர் மரம் பெரிய ஊழியக்காரங்க தான் தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து தேவனுடைய வல்லமை பெற்று தேவன் பேசுறது என்னன்னு கேட்டு அதன்படி நடக்கிறது. கத்துடைய ஊழியக்காரங்க தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நினைச்சுவாங்க, விழுந்து கிடப்பாங்க. அப்போ தேவனுடைய வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கி கத்தரவுல கொண்டு நினைச்சுவாரு, பெரிய காரியங்களை செய்வார். பெரிய ஒருத்திக்கு நம்ம ஸ்லோமா யாரையும் குறைச்சு நிற்போம். அந்த ஊழியக்காரங்க இல்ல, தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிச்சாங்க. கண்ணீரெல்லாம் கொடுத்து ஆகாரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்க தேவ சமூகத்தில் வண்டிச்ச கண்ணீர் மக்களுக்காக, ஆட்டு மக்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக இல்ல, ஆட்டு மக்களுக்காக. எப்படியாவது அந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது மக்கள் ரட்சிக்கப்படணும். அந்த அழிவு நோக்கி போறாங்கப்பா, அப்படின்னு போயிடக்கூடாதுப்பான்னு சொல்லிதான் இன்னைக்கு கட்டுடைய பிள்ளைகள் நீங்க தேவ சமூகத்தில் விழுந்துக்கிறது தான் நீங்க நினைச்சாங்க. கத்தர் அந்த ஊழியத்தை செய்து இருக்கிறாங்க, ஆட்டுடைய ஊழியத்தை செய்யறாங்க. அவங்க மூலியமா கத்த பெரிய பெரிய காரியங்களை செய்வாரு. பிசாசுகள் ஓடுது, பிசாசுகள் ஓடுது, நோய்கள் குணமாகுது, மரிச்சல் எழுப்புறாங்கன்னா அவங்க மட்டும் தேவ சமூகத்தில் அவங்க நேரத்தை கொடுக்குறாங்க, ஆகாரத்தை ஒதுக்குறாங்க. தேவனுடைய பாதத்தை இந்த உலக இதெல்லாம் விட்டு தேவ சமூகத்தை விழுந்து கிடந்து எப்படியாவது ஜனங்கள் விடுதலை பெறணும் ஆண்டவர்னு சொல்லி விழுந்து கிடக்காங்க. கட்டுரை பிள்ளைகளை நீங்க கட்டுரை வல்லமை பெற வேண்டுமானால் சும்மா என்ன செய்ய தரவே முடியாது. நம்ம ஒரு ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போனா பஸ்லயும் சைக்கிள்லயும் போக முடியாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு வாகனம் இருக்கு. அதுவே தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும், கட்டுரை ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு தகுதி பெற வேண்டுமானால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். கட்டுரை சமூகத்தில் விழுந்து கிடந்தால் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா நம்மளை வாங்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க மார்க் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க, அந்த சகோதரி சுகமாயிட்டு வந்து அவர் பார்க்கிறாரு. 30ஆம் வசனத்துல அவன் கேட்கிற 30ஆம் வசனம் சொல்றது, உடனே இயேசு தமிழுக்கு வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்றார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர்க்க கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். 12ஆம் வசனம், இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். உண்மையெல்லாம் சொல்லிட்டு
சொல்லிட்டான், அப்படி வந்தேன், இப்படி வியாதிப்பட்டிருந்தேன், ஆஸ்பத்திரியில போய் எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கவே இல்லை, உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டது நான் தான், உங்கள்கிட்ட வல்லமை புறப்பட்டு எனக்கு சுகத்தை தந்தேன், சுகம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப மக்கள் நினைச்சுவாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என் அன்பு சகோதர சகோதரியை கர்த்தருடைய சமூகத்தை நீ பயத்தோடு நடுக்கத்தோடு தேடி தேவ சமுத்திரம் இழந்து கிடக்கும்போது தேவனுடைய வல்லமையை நமக்கு ஆண்டவர் நினைச்சுவாரு தருவார். என்கிட்ட மார்க் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட போட்டிருக்கோம். அது மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே என்ன செஞ்சாலும் ஜெபம் பண்ணினார். அதிகாலையே எழுப்பி இருட்டோடு போய் தேவ சமுத்திரம் போய் என்ன செய்றாங்க, இயேசுப்பா ஜெபிக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா, இப்ப யோவான் வந்து அவங்க யோவான் தலைசிற படிச்சு அப்படின்னும் போது அவங்க கூட கேட்டுட்டு போய் எழுச்சுவாரு, நேரு போய் தோட்டத்துல போய் ஜெபிக்க போயிடுவாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போய் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஜோப் பண்ணிட்டே தான் இருந்தாரு. பிரேயர் அந்த சிலுவைக்கு போகும்போது கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் ஜெபித்தாரு. சீசன் போய் என்ன சொல்றாங்க, 1 மணி நேரமா விழித்து ஜெபம் பண்ணுங்க, எங்கிட்டுச்சுன்னா நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்காரன் வரலாம், எந்த நேரம் எப்படி வரலாம்னு வர தெரியாது. அதனால நீங்க என்ன செய்ய, விழித்திருந்து நீங்க ஜெபிச்சாதான் இந்த உலகத்துல நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்ப சிலுவைக்கு போகும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க குடும்பம்னா நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தம் இல்லையா உங்களுடைய சித்தத்தின்படி இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிதாட்ட பேசுறாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி தேவ சமுத்திரம் விழுந்து கிடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பாதத்துல நீ விழுந்துகளா தேவ சித்தம் செய்ய முடியுமே தவிர சும்மா ஜெபம் பண்ணிட்டு நான் வந்து ஏசப்பா ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறான்னு சொல்லி நம்ம மாம்சம் விரும்பினபடி விரும்பி பயங்கரம். அதாவது நான் காலையில கூட கேட்டேன், சர்ச்சிலெல்லாம் எலெக்ஷன்ல பெரிய பிரச்சனைன்னு சொல்லி இருந்தாங்க. அதனால மாம்சம் வந்து அங்கே என்ன செய்ய செயல்படக்கூடாது. என்கிட்ட வேதவசம் கூறுவது என் நாமத்தை வீணியில வளர்ந்தாதிருப்பாயாக இருக்கிறாரு. பெருமக்கள் அவங்க பிரச்சனை மக்கள் பார்ப்பாங்க, அவங்களெல்லாம் ஆண்டு நேசிக்கிறாரு, அவங்க மேல இயேசு அன்பா இருக்கிறாங்க. அந்த மக்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து இயேசப்ப முழங்கால போட்டு இயேசு வந்து ஆசீர்வாதத்தை பெற்று மறிச்சா பரலோகராஜ்யத்துக்குள்ள போனோம். அந்த பாதையை நம்ம என்ன செய்யறோம், நம்ம தடை பண்றோம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவாரு. நமக்காக எல்லா மக்களுக்காக தான் இயேசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. எல்லா மக்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டாரு, எல்லா மக்களுக்காக அவர் ரத்தம் செலுத்தினாரு. நமக்காக குறிப்பிட்ட மக்களுக்காக இல்ல, எல்லா மக்களுக்கும் அவர் தேவன். அதனால எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறாரு. எல்லா மக்களையும் வருத்தப்பட்டு பாரசுமத்துல எல்லாரும் எடுத்து வாங்கினா சொன்னாரு, நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் என்ன ஜனங்கள் இலைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்க, ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, பரிதவிக்காங்க, இன்னைக்கு அவங்களுக்கு சமாதானம் இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கங்க. ஏன் இருக்கும் உலகத்தை செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நீங்க முழங்கால் போட்டு தேசத்துக்காக மக்களுக்காக அழிந்து கொண்டிருக்க மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக போராடி செவிச்சு அந்த பிள்ளைகளை ஆண்டவர் பக்கம் கொண்டு வாங்க. என்கிட்ட யாராவது ஆண்டோடைய நாமத்துக்கு விரோதமா செயல்படுறவங்க கூட அறியாம செயல்படுறாங்க, அவங்க அறியாம செயல்படுறாங்க. ஆண்டு நாமத்துக்கு விரோதமா பேசுறவங்க அறியாம செயல்படுறாங்க. ஏசப்படை ஒளித்து செய்கிற பிள்ளைகளை துன்பப்படுத்துறவங்க அறியாம செயல்படுறாங்க. விசுவாச பண்ற வேலை அவங்களுக்காக நீங்க போராடி ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் அந்த மக்கள் வெளியே வர முடியுமே தவிர ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெபம் தான் எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணுவாங்க. நான் போன செய்தியில கூட சொல்லியிருப்பேன், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனை கொலைக்கு நினைக்கப்படுறது சபையால் மூக்கமா ஜெபம் பண்ணதுனால அவனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் தூதன் அனுப்பி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஜெபிச்சவங்க கூட இது இப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க. ஆனா வெளியே ஆண்டவர் கொண்டு வந்த காரணம் என்ன, ஜெபம். அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல எப்பேற்பட்ட கொலைக்கு நிமித்தப்பட்ட ஜனங்களை எதாச்சுதான் மரத்தோடு போராடுற மக்கள் என்னதான் இயேசு பின்னால வர வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல மணிக்கணக்க தேசம் வந்து ஜெபம் பண்ணுங்க. மணிக்கணக்கு ஒரு வேலை முடிஞ்சுன்னா தேவ சமுதிரம் கதை பூட்டிடுங்க. வீட்டுக்குள்ள போய் நீங்க பாட்டை படிச்சு தேவனை ஆராதனை பண்ணி ஆண்டவரை இறங்கி வாங்கப்பா, இதை கொண்டு என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமுதிரம் விழுந்து கிடங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்கள். கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். இயேசுப்பா, நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றிப்பா. உங்களுடைய வார்த்தை கொண்டு நீ பேசுறதுக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தை அறியட்டும் அப்பா. ஆண்டவரே, மாம்சம் விரும்பினபடி செயல்பட்டு ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை தூசிக்கிறாங்களே நடக்கக்கூடாது. இயேசுப்பா, ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் ரட்சிப்பினால் அலங்குறீங்க. இயேசுப்பா, ஆண்டவரே சமாதானத்தோடு தகப்பனே இயேசுப்பாவோட பேசுற பிள்ளைகளா இருக்கட்டையா, உங்ககிட்ட தகப்பனை வருகிற எல்லா காரியத்தையும் குறித்து உங்ககிட்ட கேட்கட்டும். ஆண்டவர் இந்த காரியங்கள் என்ன இயேசுப்பா, இந்த காரியத்துக்கு என்ன ஆண்டவர்னு சொல்லி அவங்க ஒரு பொறுமையோடு ஜெபம் பண்ணி ஜெயித்து எடுத்துக்கிட்டையா. எல்லா பிள்ளைகளும் அப்படிப்பட்ட கிருபையை நீ கொடுத்து நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறாங்க தகப்பனே. ஆமென்.
நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதும் நாமத்தை சோதரி, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.